வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் அதிக ஒலி, வான வேடிக்கை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ஏகச்சி பகுதிகளில் தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்பு முயற்சி போராட்டத்தால் தடுத்து நிறுத்தம். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. இலங்கையர் தொடர்பில் வெளியான அபாய அறிவிப்பு. உலக சந்தையில் தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம். அட்டம ஸ்தானாதிபதி கைது விவகாரம் 15 வயது சிறுமியை தவறாக சித்தரித்த அமுனுகமுவுக்கு கடும் கண்டனம். கழுத்தில் எரித்துக் கொல்லப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் அறிக்கையில் அம்பலம். யாழில் பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை மேல் நீதிமன்றம் அதிரடி. யாழில் சீதன கொடுமையால் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு. 2 பிள்ளைகளின் தாய் கோர விபத்தில் மரணம், 2 ஆண்கள் படுகாயம். பயணப்பைக்குள் இருந்த சடலம் தென்னிலங்கை பிரதேசம் ஒன்றில் பரபரப்பு. சீமானுக்கு மிரட்டல் விடுத்த அர்ச்சுனா எம்பி தமிழ்நாட்டில் இருந்து வந்த எச்சரிக்கை. தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கிகள் மூலம் அதிக ஒலி எழுப்பப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட செயலர் பிரதீபன் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சுற்றாடல் குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலர் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய மாவட்ட செயலர் மாவட்ட மட்டத்தில் இருக்கும் உள்ளூர் அதிகார சபைகள் கழிவு முகாமைத்துவம் மட்டுமின்றி சுற்றாடல் சார்ந்த சூழல் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் பாவிக்கப்படும் ஒலிபெருக்கிகள் அனுமதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்களுக்கு, குறிப்பாக மாணவர்கள், நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் பெரும் ஒலி எழுப்பப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகிறது. அதிக ஒலி எழுப்பப்பட்டால் கிராம அலுவலர் ஊடாக அதை கட்டுப்படுத்தும் பொறுப்பை பிரதேச செயலாளர்கள் ஏற்க வேண்டும். மீறுவோர்கள் மீது கிராம அலுவலர்கள் போலீசில் முறைப்பாடு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் பொலித்தீன், பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்தல், குப்பைகளை எரிபூட்டுவதால் வளி மாசடைதல் மற்றும் வான வேடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏகச்சி பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அடாத்தாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் வழங்காமல் ரகசியவாத முறையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக காணி திணைக்களமும் நில அளவை திணைக்களமும் மேற்கொண்ட காணி சுவீகரிப்பு முயற்சி காணி உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. மேலும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்களால் பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுதி உத்தியோகத்தரிடம் வழங்கப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பால் காணி அளவீடு செய்யும் பணியை நிறுத்தி நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த 10 நாட்களுக்குள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவிக்கிறது. டாலரின் மதிப்பு உயர்வால் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளும் கடந்த 10 நாட்களுக்குள் கணிசமான அளவு உயர்வடைந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் பருப்பின் விலை 225 ரூபாயிலிருந்து 245 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை 145 ரூபாயிலிருந்து 160 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 10 நாட்களுக்கு முன்னர் 150 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் இன்று 200 ரூபாயை நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி வகைகளின் விலைகளும் கடந்த 10 நாட்களில் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 3 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நாட்டில் ஏற்படும் இறப்புகளில் சுமார் 34% உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் ஏற்படுவதாக நேற்று சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீனி அழகு பெருமை தெரிவித்தார். இது தொடர்பில் மருத்துவர் மேலும் தெரிவிக்கையில், உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை பெரும்பாலும் உணர்வதில்லை. குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டோர் குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ நமது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தால் நமது இரத்த அழுத்தத்துக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக உப்பு உள்ள உணவை உட்கொள்வது இரத்த அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக அமையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4550.6 விற்பனை செய்யப்படுகிறது.
அத்துடன் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் 76.29 விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி தேரரின் கைது மற்றும் தடுப்பு காவல் உத்தரவு குறித்து ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட சர்வஜன பழைய கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திலும் அமுனுகம சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளாகியுள்ளார். கட்சிக்கு கிடைத்த தகவலின்படி பாலியல் தொழிலாளி ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக திலும் அமுனுகம அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். எமக்கு கிடைத்த தகவலின்படி அட்டமஸ்தானாதிபதி தேரர் ஒரு பாலியல் தொழிலாளியின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். திலும் அமுனுகமவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சமூக வலைதள பயனாளர்கள் அவரின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது. மரண விசாரணையின் போது விரிவுரையாளரின் மகனும் காவல்துறையினரும் சாட்சியம் வழங்கினர். இதன்போது சாட்சியம் அளித்த காவல்துறை உயிரிழந்த விரிவுரையாளரின் இறப்புக்கு காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டமை என்று சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததோடு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீது சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தனர். இருவரின் மரண விசாரணைக்கு பின்னர் வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு திகதியிட்ட நீதவான் கைது செய்யப்பட்ட விளக்கமறியல் உள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தை அன்றைய தினம் வரை நீடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதான பெண்ணுக்கு 7 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா இன்று இந்த தீர்ப்பை வழங்கினார். யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் கடந்த 2021 ஜூன் மாதம் 1.475 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் உடமையில் வைத்த குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்த தரப்பில் சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையாக இருந்த அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் அதிகரித்து வரும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி போதைப்பொருள் குற்றவாளிக்கு அதிகுச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 12 மாத காலம் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீதன கொடுமையால் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவந்துறையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஜென்சி வயது 19 என்பவரை உயிரிழந்தார். மேலும் தெரிவிக்கையில் குறித்த பெண் 2 வருடங்களாக காதலித்து 4 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டார். இருப்பினும் குறித்த பெண்ணின் கணவரின் தாயார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் 25 பவுன் தங்க நகையும் வீடும் சீதனமாக கேட்டு நச்சரித்துள்ளார். குறித்த பெண்ணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பம் என்பதால் அதை வழங்க முடியவில்லை. பின்னர் தன்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு அந்த பெண் தனது கணவரை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்தார். தனது தாயார் கேட்ட சீதனம் தரப்படாவிட்டால் தான் வெளிநாட்டுக்கு போக போவதாக அந்த பெண்ணிடம் கணவர் கூறியுள்ளார். இதனால் மனவிரக்தி அடைந்த அந்த பெண் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குருநாகல் நாரமல பிரதேசத்தில் நேற்று மாலை 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் விபத்து இடம்பெற்றது. இதில் பெண் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 2 படுகாயமடைந்தனர். அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தியமையே இந்த விபத்துக்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நாரமலை பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதான 2 பிள்ளைகளின் தாயார் பரிதாபமாக உயிரிழந்தார். அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 28 மற்றும் 34 வயதுடைய உறவினர்களான 2 ஆண்கள் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் ஆவர். விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீருவை மூலகங்லம் பகுதியில் உள்ள வீடொன்றின் பருக்கையறையில் இருந்து பயணப்பைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 79 வயதான வயோதிப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது பயணப்பைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்த 79 வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருப்பதும் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர்.
சம்பவம் குறித்து மேலதிக விசாரணையில் அந்த பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்ததோடு மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையும் சடலம் மீதான பிரேத பரிசோதனையும் இன்று நடைபெறவுள்ளன. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு அருகாமையில் வசிக்கும் அண்டை வீட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அருகிலுள்ள வீடுகளில் இருந்து பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் இந்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாமக நிறுவனர் ராமதாஸ், அர்ச்சுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கடுமையாக சாடியிருந்தார். அதை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியான ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், நம்முடைய தொப்புள் கொறி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமை மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேல் பேரிழப்புகளுடன் விடுதலை போராட்டத்தை நடத்தினர். போராட்ட காலங்களில் தமிழினம் பின்னடைவை சந்தித்தமைக்கு சகோதர யுத்தங்களும் ஒற்றுமை இன்மையுமே முதன்மை காரணம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தி இருப்பதாக அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வரான விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்கும் 23 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெறாத தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய ஜூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு வழங்கின. மேலும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுகவின் அதிருப்தி உறுப்பினர்கள் 25 பேர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.